அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் முதலமைச்சர் விரைந்து செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு இயக்கம் உள்ளவங்க, கட்சி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சரியா இருந்தால் வேற யார் தலையிட முடியும்? நீங்க சரியா தலையிட்டு அதை உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் காப்பாத்துற என்ன ஏன் போகுது? எதுக்காக போகுது? யார் தவறு செஞ்சாருன்னா உடனடியா நடவடிக்கையில இறங்க வேண்டியதுதானே. கமிஷனர் ஒரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, துறை மந்திரி ஒரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அங்க என்ன சொல்றாங்க, முன்பக்கம் சேஃப்டி இருக்கு, பின்பக்கம் காம்பவுண்ட் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து அதை சரி பண்றதுக்கு உண்டான முடிவு எடுக்க வேண்டியது துணைவேந்தர். அவரே இல்லையாங்க, அப்புறம் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு முதல்ல துணைவேந்தரை நியமிக்கணும். இதுவே ரொம்ப நாள் இழுக்கிறீங்க. எதுக்காக இழுக்கிறீங்க? போடுங்க. போட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்த கவனிப்பாங்கல்ல. கண்டவங்க இப்படி உள்ளார போயிட்டு வர முடியாதுல்ல. 26 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலைன்னா பாஜக இது அதிமுக அழிஞ்சுன்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்து கேட்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து அனுபவம் இருக்கு எனக்கு. அதனால நான் எதையும் சட்டுன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரஸ் கிட்ட. ஒரு நான் நியூஸுக்காக பேச மாட்டேன். எதனால சொல்றேன்னா, முதல்ல இப்ப 500 இது யார் கொடுக்க சொன்னா? இவங்கள இந்த திமுக அரசாங்கத்தை. அப்ப மக்களை ஏமாத்துறது தானே. அதுல என்னென்ன சொன்னீங்க? சொன்னது ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி எல்லாம் இந்த போய் சொல்லிக்கிட்டு ஓட்டு வாங்கறது, அந்த இது தேர்தல் சமயத்துல பணம் கொடுக்கறது, அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது, இதெல்லாம் எதுக்கு? உங்களால யாரு பெண்கள் உங்கள்கிட்ட எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னா கேட்டாங்க? இல்லையே. எல்லாருக்கும் அங்கங்க தாராளமா பஸ் இருந்தாலே போருமே. நீங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு, அது 1 2 இல்ல 500 விஷயத்த சொல்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? இந்த 25ல இருந்தே இப்ப வேஷம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமே அந்த வேஷம்லாம் எடுபடாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மக்களுக்கு ஒன்றும் புரியலன்னு. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனை? நீங்க புதிய தலைமுறையா? சரி, நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கு, புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில எடுக்கலாம், எங்க கட்சியில எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிக்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26ல. அதிமுகவுல பல அணிகள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சிறப்பா கட்சியை வழிநடத்திட்டு போறான்னு சொல்றாங்க. ஏங்க, யாரு என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். நான் கூட சொல்ல மாட்டேன், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறத எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். திமுக 2021, 24 தேர்தல் அரசியல் ஒதுங்கி இருந்தீங்க. 26 நேரடி தேர்தல் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? சுற்றுப்பயணம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனால உங்களை எல்லாம் கூப்பிடாம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம ஊர் பிரஸ் டூர்லாம் போனா முன்கூட்டியே சொல்லிடுற.
எல்லாரும் தாராளமா கூடயே வாங்க, வந்து பாருங்க. ஆனா வர்ற நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு டவுன்ல நின்று போயிடாதீங்க. நல்லா கூடவே முழு நேரம் நான் போகும்போது கூடவே பயணிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருங்கிணைப்பு பணியில திருமதி சசிகலா எதுவுமே செய்யவே இல்ல. முதல்ல போயஸ் கார்டன் இல்லத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி திரு புகழேந்தி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாம் என் கூட வாங்க, வந்துட்டு நீங்க வந்து பார்த்துட்டு அப்புறமேல பேசுங்க. திமுக ஆட்சி கலைவருக்கான